الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் இருளும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களது அஹ்லு பைத்தினர்கள் அருமை சஹாபாக்கள் தாபியங்கள் தபௌ தாபியங்கள் இமாம்கள் வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய இந்த சபையை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹலீஃபத் ஷாதுலி அல்ஹாஜ் மௌலவி ஃபைருஸ் பஹ்ஜி அவர்களே மற்றும் இந்த ஜாவியாவின் பேஷிமான் முகத்தமு ஷாதுலி ஃபஸ்லு முர்சி அவர்களே, ஏனைய உலமாக்களே, ருவசால் முகத்தமீங்களே, அன்புக்குரிய இஹ்வான்களே, முஹிப்பீங்களே, விசேஷமாக இந்த பரக்கத்தான மஜ்லிஸை நோக்கி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அமைச்சர் அலி சபரி அவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்தல்வானாக. இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. எந்தெந்த வகையிலையெல்லாம் யாரெல்லாம் இதற்கு உதவியாக ஒத்தாசையா இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்வானாக. வெளியில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் பல வகையிலேயும் உதவிகள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. மிக விசேஷமாக இந்த மஹல்லா வாசிகள், இதனுடைய நிர்வாகிகள், இதில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், ஆசையுடன் இருக்கின்ற இந்த கிராமத்தை, இந்த தாவியாவை சுற்றி இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. நேரம் சுருங்கி என்பதனால் குறுகிய நேரத்திலே ஹசரத் முபாரக் மௌலவி அவர்கள் நன்றி உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். எனவே சொற்ப நேரத்தில் முடிக்கும்படி நிர்வாகத்துடைய அனுமதிக்கு ஏற்ப குறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாம் என்று நினைக்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஜாவியாக்கள் என்பது நமக்கு ஷேகுமார்கள் தந்த ஒரு புனிதமான ஒரு இடம். கண்ணியமான ஷேகுமார்கள் தரீக்கத்துடைய அமல்களுக்காக ஒதுக்கிய இடங்கள் தான் ஜாவியாக்கள், தெக்கியாக்கள் என்பவைகள். அந்த அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையினால் இந்த வருடத்திலே இந்த நிர்வாகம், இங்குள்ளவர்கள், முகத்தமீங்கள், ஊர்வாசிகள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக இந்த மஜ்லிஸை நடாத்த வேண்டும் என்று இந்த ஜாவியாவிலே முன்வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வருடா வருடம் இதனை அழகாக செய்வதற்குரிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் வழங்குவானாக. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே ஒரு முறை கேட்கப்படுகிறது, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கப்பட்ட நேரத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா நாயகி அன்னவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். அதுவமுஹு வ இன் கல்ல, அது கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக நேமமாக செய்யக்கூடிய அமலாக இருக்க வேண்டும். அதுதான் ஆக சிறந்தது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே,
அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லித் தந்த திக்ருகள் ஔராதுகள் அனைத்தையும் இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாவற்றையும் ஓதி முடிக்க முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுடைய துஆக்கள், தேவையான துஆக்கள் எல்லோருக்குமே ஓதுவதற்கு முடியும், ஓதுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் நம்முடைய ஷேகுமார்கள், மிக விசேஷமாக ஷாதுலியா தரீகாவுடைய ஸ்தாபகர் அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க, ஃபாசியா தரீகாவுடைய ஷேகாக திகழக்கூடிய முலையினுல் கல்பில் காசி மௌலானா முஹம்மது அஜ்வாலுல் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க, அவங்கள தொடர்ந்து வந்த மஷாயிஹ்மார்கள் எல்லோரும் ஹதீஸையும் குர்ஆனையும் எடுத்து சில ஔராதுகளை நீங்கள் கடைபிடித்து வர வேண்டும். கடைபிடித்து வர வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நினைத்தால் செய்வது, நினைத்தால் விடுவது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நேமமாக தொடராக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத் அமல் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஷேகுமார்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆனிலிருந்தும் ஹதீஸில இருந்தும் சில உன்னதமான மிக உயர்தரமான பலவிதமான பாக்கியங்கள் நிறைந்த துஆக்களை ஔராதுகளை எங்களுக்கு தந்து வைத்திருக்கிறார்கள். ஷாதுலியா தரீகாவை பொறுத்தவரையிலே வலீஃபா யாக்குத்தியா, காதிரியாவை பொறுத்தவரையிலே காதிரியா பல கிளைகள், அதில் ஜலாலியா, ஹத்தாது ராத்திப் இப்படியானவைகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாவற்றையும் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தா இதெல்லாம் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன துஆக்கள் ஔராதுகள். இதை தவிர காலையில நீங்க இஸ்திக்பார் இத்தனை செஞ்சுவாங்க. ஷாதுலியா தரீகாவில 100 இஸ்திக்பார் செய்துவாங்க, 100 ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன் பிகதரி அலமதி ذاتிக ஃபீ குல்லி வக்தின் வ ஹீன் என்ற இந்த ஸலவாத்த 100 தடவை சொல்லிவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை 100 தடவை சொல்லிவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை 100 தடவை சொல்லிவாங்க. காலையில 100, மாலையில 100. ஹதீஸிலே வருகிறது, காலையில செய்யப்படக்கூடிய அமல்கள், மாலை வேளையிலே செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக மிக இன்பமான அமல்கள், வணக்கங்கள். எனவேதான் இந்த உம்மத்து பலகீனம் என்பதின் காரணமாக இந்த உம்மத்தை சரியான முறையிலே வழிநடாத்துவதற்காக இஸ்திக்பாருடைய சிறப்பு என்ன, ஸலவாத்துடைய சிறப்பு என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன என்பதை எல்லாம் இந்த சபையில் சொல்லுவதற்குரிய நேரம் கிடையாது. நோமலாக சொல்வதாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, இஸ்திக்பார ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பற்றி பிடித்தால் என்றால் சொன்ன மாதிரி டெய்லி செய்து வந்தால், சுபஹுக்கு போறது மாரிபுக்கு போறது டெய்லி செஞ்சு வந்தால் அல்லாஹ் அவனுக்கு கஷ்டங்கள் துன்பங்களிலே இருந்து அல்லாஹ் நிவர்த்தியை கொடுக்கிறான். அவன் அறியாத புறத்தில் அவனுக்கு ரிஸ்குகளிலே விஸ்தீர்ணத்தை கொடுக்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 சொல்வதற்கு எவ்வளவு நேரம் போகிறது என்றதை நாம யோசிப்போம். இரண்டாவது ஸலவாத். ஸலவாத் என்பது இந்த உலகத்திலே மறு உலகத்திலேயும் சிறந்த ஒரு அமல். காரணம் என்ன தெரியுமா? உலகம் முடிவடைந்து விடும், எல்லா மக்களும் அழிந்து விடுவாங்க, அல்லாஹு தஆலா மாத்திரம் நிலையானவன், அவனுக்கு அழிவே கிடையாது. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான், மலாயிகாமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். மூமின்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப நாங்க எல்லாரும் மௌத்தாயினாலும் அல்லாஹ் வஹுவ ஹய்யுன் லா யமூத், அவனுக்கு மௌத்து கிடையாது. அவன் செய்கின்ற ஒரு இபாதத்தாக ஸலவாத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் ஸலவாத்தினுடைய மகிமை எவ்வளவு தூரம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஸலவாத்தை சொன்னால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது,
எத்தனை விதமான ஹாஜத்துக்கள் கஷ்டங்கள்ல இருந்து நிவாரணை கிடைக்கிறது என்று எல்லாம் ஹதீஸிலே வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு கலிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க முஸ்லீம் ஆகிட்டா இதுக்கு பிறகு கலிமா சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஜெத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்க அடிக்கடி சொல்லுங்க, அதிகமாக சொல்லுங்க. அதை நீங்க சொல்ல 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 உங்களோட உள்ளம் பொலிஷாய் கொண்டே இருக்கும், ஒளி பெற்றுக் கொண்டே இருக்கும். உள்ளம் நல்ல விதமான குணங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் என்பதை சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இஸ்திக்பாருடைய சிறப்பை சொன்னவர்களும் ஸலவாத்துடைய சிறப்பை சொன்னவர்களும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்பை சொன்னவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல் குர்ஆன் தான் இதை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்க குர்ஆன ஹதீஸ நேரடியாக எடுக்காமல் எங்களுக்கு எங்களுடைய ஷேகுமார்கள், நாம் கரம் பிடித்த எங்களுடைய மஷாயிகுமார்கள் எங்களுக்கு அதை தொகுத்து அழகான முறையில கையில தந்து நீங்க இதை செஞ்சு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு செழிப்ப தருவான், பாவங்களை மன்னிப்பான், உங்களை துப்பரவாக்குவான் என்று எல்லாம் ஒரு நல்லோரு திட்டத்தை தான் எங்களுக்கு தந்தாங்க. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்கட பாட்டன் கூட்டங்கள் இவங்களோட வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்த்தால் அன்புக்குரியவர்களே, இவங்க எல்லாரும் இந்த தரீக்காவுடைய அமலுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க. ஷேகுமார்களை மதித்திருக்கிறார்கள். அவர்களை மரியாதை செய்து ஏதாவது ஒரு தரீக்கத்திலே பையத்தை செய்து அவங்க சொன்ன ஊராத சரியான முறையிலே அஹப்பு இலல்லாஹி அதுவமுஹு நேமமாக செய்கிற அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்ற ஒரே ஒரு அடிப்படையிலே வைத்து இதை நீங்க நேமமா செய்யுங்க, விடாம செய்யுங்க என்பதனை எம்முடைய முன்னையோர்கள், நமது ஷேகுமார்கள், அவங்களுக்கு பின்னால வந்த குலஃபாக்கள், ஹலீஃபாக்கள், மஷாயிக்குமார்கள், முகத்தமீங்கள், இப்படியானவங்க எல்லாரும் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்களோட பாட்டன் கூட்டங்களை பத்தி தெரியும். மிக விமர்சையானவர்கள், தரீக்காவில மிக பற்றுள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நினைத்து ஷேகுமார்களை நினைத்து இப்படி எல்லா மக்களையும் கூட்டி அன்னதானம் வழங்குகின்ற அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் பெற்றவர்கள். எங்களுடைய அமைச்சர் அலி சப்ரி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வியங்கல்லை ஈயல் ஹாஜியார் அவர்கள் அன்றைய காலத்திலே இருந்து நீண்ட பெரிய பாரிய கந்தூரியை செய்து வந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் எல்லோரும் அதனுடைய இன்பத்தை கண்டாங்க, அதனுடைய ருசியை பெற்றாங்க. அதனால் அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த தரீக்காவுடைய அமைப்பில இருந்து இன்ஷா அல்லாஹ் அங்கும் இங்கும் நாங்கள் விலகி விடாமல் நாம் எம்முடைய தரீக்காவுடைய அமலை செய்து கொண்டு தொடர்ந்து வந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதிலே வெற்றியை வைப்பான். நிச்சயமாக கஷ்டங்கள்ல இருந்து நிவாரணையை தருவான். கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ், கவலைகள்ல இருந்து அல்லாஹ் விடிவை தருவான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜாவியாவிலே சிறப்பான முறையில் 9 நாட்கள் ஓதப்பட்டு நார்ஷாகள் வழங்கப்பட்டு ஷேகுமாருடைய மததுகளை எதிர்பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த செய்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நினைத்ததை விட மன சந்தோஷமான முறையில் இதற்கு எல்லோரும் உதவியாக இருக்கிறாங்க, ஹெல்ப்பா இருக்கிறாங்க. இந்த ஜாவியாவுடைய வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட நீண்ட காலங்களுக்கு பின்னால் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மன சந்தோஷத்துடன் எல்லா மக்களும், வீட்டிலே உள்ள தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோரும் இதற்கு பெரும் வகையிலே ஒத்தாசையா இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை அவர்கள் சொல்லுகின்ற போது நம்முடைய ஷேகுமார்கள் நமக்காக செய்த இந்த பாரிய உபகாரத்துக்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி பாராட்டுவது எல்லோருடைய மிக முக்கியமான ஒரு நன்றி கடன் கட்டாயம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே இந்த பள்ளியுடைய இமாம் இந்த கந்திரியுடன் இவைகள் முடிந்து விடாமல் இந்த நிர்வாகத்தையும் இந்த ஊர் மக்களையும் இதில் ஈடுபடுகின்றவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய சகோதரர் ஃபஸ்லு மௌலவி முருசி அவர்கள், நாம் எல்லாம் ஒன்றாக ஓதியவர்கள் பஹிஜிலே, பின்னால் முருசிலே அவர்கள் தஹ்சீலாயினார்கள், அவர்கள் முருசிலே ஓதினார்கள், பஹிஜிலே பின்னால் தஹ்சீலாயினார்கள்.
எனவே அவர்களும் முக்கத்தமு ஷாதுலி ஒருவர். எனவே இன்ஷா அல்லாஹ் அவர்களும் ஈடுபட்டு அவர்களுக்கு துணையாக இருந்து தரீக்காவுடைய விஷயங்களை நீங்கள் செவ்வனே அழகான முறையிலே செய்து வாருங்கள். அல்லாஹு தாலா அவனுடைய பரக்கத்தை இந்த இடத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் இந்த சூழ உள்ள மக்களுக்கும் கழுத்தரை மக்களுக்கும், ஏன் இந்த சபைக்கு அன்புக்குரியவர்களே, கொழும்பிலே இருந்து இஹ்வான்கள் வந்திருக்கிறார்கள், பேர்வலையிலே இருந்து வந்திருக்கிறார்கள், பானந்துறையிலே இருந்து வந்திருக்கிறார்கள், இப்படி பல பகுதியிலே இருந்தும் இங்கேக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்திருக்கிற நோக்கம் நாங்க தவறா நினைச்ச கூடாது. தின்னத்துக்கு சாப்பாடு இல்லாம யாரும் இங்க வரல, சாப்பாடு இல்லாமல் யாரும் இங்க வரல. எல்லாரும் ஒரு மொஹப்பத்து, ஒரு ஆசை, ஒரு இன்பத்துல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. யாராவது சொல்ல இயலுமா நான் சாப்பாட்டு பசிக்கு சாப்பாடு இல்லாமத்தான் எங்களுக்கு வந்தேன்னு சொல்லி? இல்ல அன்புக்குரியவர்கள். சரி, அப்படி ஒருவர் உணவுடைய நோக்கமாக இந்த சபைக்கு வந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நான் முடிச்சு கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, திக்ருடைய ஹல்காவிலே கலந்து கொண்டு போகிற மலக்குமார்களிடத்திலே மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பெரிசாக பாராட்டுவார்களாம். இப்ப அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்வான், அவங்களோட பாவங்கள் எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன். இப்ப அந்த மலக்குமார்கள் சொல்வார்களா, அதிலே ஒரு மனிதர் இருக்கிறார், இவர் ஷேகுமாருடைய மஹப்பத்தில் வரவும் இல்லை, வேறு வேறு ஒரு நோக்கத்துக்காக. உதாரணத்துக்கு வைப்போமே, இந்த சபையில முக்கியமான ஒருத்தர் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறார், அவர் என்ன அது இவர் வரல என்பதற்காக வேண்டி அவருடைய மனசை நான் சுவாசப்படுத்த வந்தால் அது நோக்கம் வேறு. இல்ல உண்மையிலேயே ஏதாவது சாப்பாடு கிடைக்குது, பசியாரலாம், எந்த நோக்கத்தில் என்று வைத்துக் கொள்வோம், வேறொரு சிந்தனையிலே வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹுமுல் ஜலீசு லா யஸ்கா ஜலீசு ஹுமுல் கௌம் லா யஸ்கா ஜலீசுஹும். இவங்க யாரு தெரியுமா? இவங்களோட சேர்ந்தவங்க, இவங்களோட சேர்ந்தவங்க ஸ்ரீதேவியாகி விடுவாங்க. யாரோட? திக்ருடைய ஹல்காவில கலந்தவங்க. வேற நோக்கத்துல வந்தாலும் கூட அன்புக்குரியவர்களே, இவர்களும் ஸ்ரீதேவியாகி விடுவார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எல்லோரும் பாக்கியம் பெற்றவர்களாக மாறுகிறார்கள், எல்லோரும் சந்தோஷப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். எனவே இந்த ஷேகுமாருடைய மதத் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னித்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. ஷாதுலி நாயகத்துடைய பரக்கத்தினாலும் பாசி நாயகத்துடைய பரக்கத்தினாலும் ஏனைய ஷாதுலியா மஷாயிகுமாருடைய பரக்கத்தினாலும் ஏனைய தரீக்காவுடைய மஷாயிகுமாருடைய பரக்கத்தினாலும் எங்கள் எல்லோருடைய ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. இந்த மக்களுக்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. இதில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், உழைப்பவர்கள், இதற்காக பணத்தாலும் பொருளாலும் வியர்வையாலும் ஐடியாக்களினாலும் உதவி செய்தவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையை நீ ஆக்கியத்தில் நிறைந்த, செழிப்பு நிறைந்த, பரக்கத்தில் நிறைந்த வாழ்க்கையாக நீ ஆக்கி அருள்வாயாக. இங்கு இருக்கக்கூடிய வீடு வாசல்கள் பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. இங்கு வந்திருக்கக்கூடிய